இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருணக்கிழங்க தோல் சீவிட்டு 2 வாட்டி நல்லா அலசிட்டு உப்பு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேங்க. கட் பண்ணி இதை நான் வேக வைக்கல, பச்சை கிழங்கு தான் உப்பு தண்ணியில் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்க தாளிப்பில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க. சீரகம், வெந்தயம் 2 வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம்.